ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூ முட்டை பொடிமா செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு வாழைப்பூ வெறுமனே நம்ம வறுத்து கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. அதிலே கொஞ்சம் முட்டை ஆட் பண்ணி நம்ம பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வாழைப்பூ எது முட்டை எதுனே தெரியாமல் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. வாங்க, ஒரு ஹெல்த்தியான ஒரு வாழைப்பூவை வச்சு ஒரு டிஷ் செய்யலாம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வானிலையை சூடாக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாயும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரியுது. இப்போ நம்ம கருவேப்பிலை தலையை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிள்ளி வச்ச வரமிளகா போடுறோம். இதிலே கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூளை போடுறோம். கொஞ்சமாக போட்டுட்டு அது சிகப்பாக ஆகும்போது நம்ம வெங்காயத்தை எடுத்து இதில் போடுறோம். வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி, ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் நம்ம அதிகமாக போட்டால் நல்லா இருக்கும். தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இதை கிளறும் போதே நான் எப்போவும் சொல்கிறது தான், வெங்காயம் நம்ம கிளறும் போதே லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வணக்கிடும். வதக்கிட்டு நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு மாறினதுக்கப்புறம், பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூவை ஆட் பண்ண போகிறோம். வாழைப்பூவை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த நார் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஒரு சின்ன குக்கரில் தண்ணியை ஊற்றி வாழைப்பூவை போட்டு லைட்டாக மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு போட்டு ஒரு கொதி விட்டு வச்சுருக்கேன். அதை தண்ணியை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படியே போட்டோம்னா ஒரு சில பூ கசக்கும். அதனால் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அப்படியே டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். இல்லை ஒரு கசப்பு வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுங்க, நம்ம வேகச்சு தண்ணி தனியாக பூ தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா பொன்னிறமாக வதங்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாழைப்பூவை ஆட் பண்ணுறோம். நம்ம வேறு எந்த மசாலும் ஆட் பண்ண தேவையில்ல. வாழைப்பூவிலே லைட்டாக நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூவை ஆட் பண்ணி நல்லா கிளறணும். நம்ம என்ன தான் வாழைப்பூவிலேருந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணாலும் கொஞ்சம் வாழைப்பூ தண்ணி விடும். அப்போ அந்த தண்ணியோடையே கொஞ்சம் நேரம் வதக்கணுன்னா அது நல்லா வேகும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின வாட்டி நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஓரமாக நகர்த்தி விட்டுக்கிறோம். ஓரமாக நகர்த்தி விட்டுட்டு அதிலையே இந்த சைடு நம்ம முட்டையை உடச்சி விட்டுறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டையை இந்த ஓரம் உடச்சி ஊற்றுறோம். நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ, நான் 2 முட்டை ஊற்றுறேன். பாருங்கள், முட்டையை நம்ம அந்த 2 முட்டையை நல்லா கலக்கி விட்டு இந்த பக்கமே அடுப்பு ஹையில் வச்சு இந்த பக்கமே நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா திரியாக வர மாதிரி பண்ணணும். இப்போ இந்த முட்டைக்கு நம்ம லைட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெப்பரு, இந்த முட்டைக்கு லைட்டாக பெப்பர், முட்டைக்கு லைட்டாக உப்பு. ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துக்கு, பூவுக்கு எல்லாத்துக்கும் போட்டுருக்கோம். அதனால் முட்டைக்கு லைட்டாக போட்டு நல்லா கிளறணும். இதை தனியாகவே நம்ம இப்படி வறுத்துட்டே இருக்கலாம்.
அது கொஞ்சம் வந்து ட்ரை ஆன வாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா பூவோடு சேர்ந்து கலந்துடணும். இந்த 2 முட்டையும் நல்லா ட்ரை ஆகுது. நம்ம என்ன பண்ணோம்னா பூவோடு சேர்ந்து கிளறிடும். பூவோடு சேர்த்து பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நமக்கு இதாக இருக்குது. நல்லா பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு. அப்படியே வந்து பூவும் வாழைப்பூவும் அந்த முட்டை நம்ம வறுத்ததும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. பாய் பாய்.